ஹாய் காய்ஸ், ஒண்டர்லா போனதோட பார்ட் 2 வீடியோ இதுல எப்படிலாம் கிட்ஸை சமாளிக்கலாம் ஒண்டர்லால, அதுக்கு மேல என்னென்னலாம் நாங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஆக்சுவலா வீட்ல இருந்து கிளம்பும்போது என் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க ஹிரணை பாத்துக்கோங்க, நான் போய் எல்லா வாட்டர் ரைடு எல்லாம் நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். நான் சின்ன வயசுல இந்த மாதிரி போனதுப்பா, நான் கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அவரு எனக்கு அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ என்ஜாய் பண்ண, நான் ஹிரணை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆஸ் பெர் த பிளான் இவர் என்ன பண்ணாருன்னா, என்ன ரைடுக்கு இந்த பசங்களோட அமிச்சிட்டாரு. கீழே நின்று ஹிரண் அழுதுட்டே இருந்தான், இனிமேல் ஹிரணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறதுலே பயங்கர டாலான ரைடு, ஆனா போட் மாதிரி வரிசையா இருக்கும். அந்த போட் ரொம்ப ஸ்லோவா போச்சு. அதனால கிட்ஸ் பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது. பேரண்ட்ஸ் எல்லாம் கிட்ஸோட அழகா அதுல போயிட்டு இருந்தாங்க. ஹிரண் அதுல எல்லாம் போயிட்டு கிட்ஸ் ரைட்ஸ்னு ஒரு ஏரியா இருந்துச்சு, எல்லாமே அதுலயும் போயாச்சு. நாங்க ஒரு 2-3 ரைடு போயிட்டு டயர்ட் ஆயிட்டு வர்றதுக்குள்ள அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு பிரியாணி காலி பண்ணி 2-3 ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வாட்டர் ரைடுக்கு கிளம்பிட்டோம். வாட்டர் ரைடுக்கு முன்னாடி நமக்கு மஸ்டான விஷயம் என்னன்னா நைலான் ட்ரெஸ், அது இருந்தாதான் உள்ள என்ட்ராக விடுவாங்க. இந்த வேவ் பூல்ல ஹிரணை வச்சுட்டு எப்படி சமாளிச்சோம்னா, வாட்டரோட லெவல் கம்மியா இருக்கும்ல, அது வரைக்கும் ஹிரணை நான் கொஞ்ச நேரம் வச்சிருப்பேன். அவர் அந்த வேவ்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்துருவாரு வேவ்ஸ் முடியறதுக்குள்ள. அப்புறமேட்டு அவர் முன்னாடி வச்சுப்பாரு, நான் போயிட்டு வேவ்ஸை முடிச்சுட்டு வந்துருவேன். நீங்க கிட்ஸோட இந்த வேவ் பூலுக்கு வரீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஃபுட்டு கொடுக்காம லைட் ஃபுட்டா சாப்பிட வச்சு அப்புறம் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஹெவியான ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த வாட்டர் ரைடோ இல்ல வேற ரைட்ஸோ போகும்போது கிட்ஸுக்கு மட்டும் இல்ல நமக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. நெக்ஸ்ட் ஹிரணோட நான் இந்த வாட்டர் பிளே ஏரியால இருந்தேன். இங்க இருந்து செம்மையான நடுக்கம், கிடு 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 கிடுன்னு கை கால்லாம் நடுங்குது சில்னஸ்ல. ஆனாலும் ஐஸ்கிரீம் சாக்லேட்டு யார் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ எனக்கு வேணும்னு சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கிடு 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 நடுங்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்துச்சு. ரொம்ப நடுங்குறான்னு சொல்லிட்டு இந்த வெயில்ல அப்படியே கட்டான் தரையில படுக்க வச்சு கொஞ்ச நேரம் வெயில்லயே படுக்க வச்சிருந்தேன். கொஞ்சம் என் ட்ரெஸ் எல்லாம் காஞ்சு கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. சரி ஓகேல நீ ஓரத்திலே இருன்னு சொன்னா, திரும்பியும் உள்ள இறங்கி குதிச்சு தண்ணிக்குள்ள இறங்கியாச்சு. திரும்பியும் ஒரே நடுக்கம், கை காலெல்லாம் நடுங்குது, பல்லெல்லாம் நடுங்குது. ஆனாலும் தண்ணிக்குள்ளதான் நிப்பேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு. இந்த கேப்ல இவரு எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டர் ரைடு போயிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அவர் பாத்துக்கிட்டாரு, நான் போய் 2 ரைடு போயிட்டு வந்தேன். ஃபைனலா என்னாலயே முடியல, அதுக்கு மேல ரொம்ப டயர்ட்னஸ். சரி நானே ஹிரணை பாத்துக்கிறேன், வேற ரைட்லாம் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிட்ஸ் ஏரியாக்குள்ள வந்தாச்சு. இதுதாங்க மெயினான விஷயம். கிட்ஸ் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னா இதுல எதுலயாவது ஏத்தி உட்கார வச்சிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ரைடு போகும். அடுத்த ரைட்ல ஏத்தி உட்காந்தோம்னா அது ஒரு 10 மினிட்ஸ் போகும். இப்படியே கொஞ்ச நேரம் பொழுத ஓட்டிட்டே இருக்கலாம். நம்ம கையில தூக்கி வச்சிருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா இந்த ரைட்ஸ் எல்லாத்துக்கும் கிட்ஸ் 85 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும். பட் சில ரைட்ஸ் 75 சென்டிமீட்டர் இருந்தாவே போதும். நிறைய ஆள் இருந்தாதான் ரைடு ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கிட்ஸுக்கு ஒரே ஒரு குழந்தை போனாலும் அந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணதான் செய்யறாங்க. குழந்தைங்க எல்லாம் சில தடவை ரைடு எல்லாம் முடிஞ்சிருச்சு இறங்குன்னு சொன்னா இறங்க மாட்டேன், திருப்பி இன்னொரு ரவுண்ட் போவான்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா கூட கன்சிடர் பண்றாங்க. இன்னொரு ரைடு அதெல்லாம் எவ்வளவு நேரம் நினைக்கிறோமோ அவ்வளவு நேரம் சுத்தலாங்க. நல்லா சுத்தி சுத்தி மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் செரிச்சிருச்சு. சாயங்காலம் ஒரு பிஸ்கெட்டு பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கி கொறிச்சிட்டு இந்த பஸ் தாங்க இருக்கிறதுலயே சூப்பரான மேட்டர். மார்னிங் நாங்க ரைடு போனப்ப இவனை தூக்கி எல்லாம் சமாளிக்க முடியாது. அதனால எப்படி சமாளிச்சிருக்காருன்னா, இவங்க அப்பா இதுல ஏத்தி விட்டுட்டு அங்க மேல ஒருத்தர் நிப்பாரு, கீழே ஒருத்தர் டிரைவ் பண்ணுவாங்க. அதனால அவங்க கிட்ட சொல்லிட்டா போதும், பசங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, பெல்ட் போட்டுருவாங்க எல்லாமே. அவன் நாட்டுக்கு 1/2 hour எவ்வளவு தூரம் வேணாலும் கிட்டத்தட்ட அந்த ஒண்டர்லாவையே ஃபுல் ரவுண்ட் சுத்திட்டு அதே இடத்துல நம்ம வெயிட் பண்ணோம்னா கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. நம்ம குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இதுல ஏத்தி விட்டுட்டாலும் ஓகே, இல்ல ரொம்ப குட்டி குழந்தை நம்ம கூட போகணும்னு சொன்னாலும் ஏறி உட்காச்சுக்கலாம். நான் ஈவினிங் என்ன பண்ணிட்டேன்னா, நானும் டயர்ட் ஆயிட்டேன், அதனால நானும் ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேன். ஹிரனும் நானும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நல்லா ஒண்டர்லாவை சுத்தி வந்தோம். இதே மாதிரி ட்ரெயின் ஒன்று வச்சிருந்தாங்க, அதுலயும் இந்த மாதிரி பசங்களை உட்கார வச்சுட்டு நம்ம அதே இடத்துல நின்னா போதும், ஃபுல் ரவுண்ட் சுத்திட்டு தான் இறக்குவாங்க. இதுலயே 1/2 hour 1 hourன்னு போயிடும். நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரே ஒரு பைரேட்ஸ் ரைட் மட்டும் போனோம். அது 75 சென்டிமீட்டரே அலௌடு தான். ரைடு போய் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் ஃபுல் ஹாப்பினஸோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.